இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது, ரூம்குள்ள யாரோ வந்தாங்க, ஆனால் சத்தமே கேட்கல. ராகவ் கேக்குதா? சரி, அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தனே, என்ன ஆச்சு? அயலியா, பேசு பேசு. கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு அனுப்ப வேண்டாம். நான் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ போன்லயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன டீட்டெயில்ஸ்? எதுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றா? இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஆமா, எப்போ எங்கன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். என்ன பேசுறாளே தவிர எதுவுமே சரியா புரியாத மாதிரி எடிட் பண்ணி பேசுறா. சரி, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் சொல்லும் போது எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வரணும். என்ன சொல்றா? யாருகிட்ட பேசுறா? எதுக்கு எல்லாரையும் வர சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இங்க யாருக்கும் தெரியாத ஒரு வேலையா தான் இவ சொல்றது இருக்கும். ஐலி, சார் கால் பண்ணாரா? பேசினார் சிவா. என்ன சொன்னாரு? நாளைக்கு மீட்டிங் கன்ஃபார்மா? என்ன மீட்டிங்கா இருக்கும்? யார் அந்த சாரு? எதுக்கா போறாங்க? அத பத்தி என்ன பெரிய பிளானு? நாளைக்கு முதல்ல ஸ்கூலுக்கு போறோம், முடிஞ்சதும் ஈவினிங் வீட்டுக்கு வர போறோம், அவ்வளவுதானே. இதுல புதுசா என்ன பிளானு? என்ன, இவ யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. சிவா வந்து மீட்டிங் இருக்கான்னு கேட்டான். இவ ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா அப்படியே ஸ்கூல் அது இதுன்னு பேச்ச மாத்திட்டா. குழப்புறாங்களே. என்ன சொல்ற? நாளைக்கு நிஜமாவே ஸ்கூலுக்கு தான் போறோமா? பிளான் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகல, அதுக்கு பதிலா படத்துக்கு போயிட்டு அப்படியே வரும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடுறோம். படத்துக்கா? ஏய், என்ன சொல்ற? நம்ம படத்துக்கு போறோமா? ஆமா, ஏன் என் கூட எல்லாம் படத்துக்கு வர மாட்டீங்களா? ஓ, ஸ்வேதா கூட தான் போவீங்களா? ஸ்வேதாவா? என்னது ஸ்வேதா புதுசா இருக்கு? எப்படி எப்படி எல்லாம் சொன்னீங்க? ஐலி ப்ளீஸ், திரும்ப அந்த டாபிக்கே எடுக்காத. நானும் ஆரம்பிச்சேன், நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. நான் தான் அதை பத்தி பேசாதன்னு சொல்றேன்ல. முடியாது, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் பேசதான் செய்வேன். ஃபர்ஸ்ட் ஐலின் சிவாவும் பேசின டோன் வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்த ஐலின் சிவாவும் அதே டோன்ல பேசிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நார்மல் ஐலின் சிவா மாதிரி பேசுறாங்க. என்ன கர்மண்டா அது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.